பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். செம்ம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபான டிஸ்டன்ஸில் வச்சு வண்டிக்கு சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வண்டி வந்து திரும்ப ரன்னிங்லேயே வந்துட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, திரும்ப கிளியர் ஆகுது. இந்த ட்ரையாங்கிள் இண்டிகேஷன் வந்து இல்லை, இந்த மாதிரி எரர் ஆக்டிவில் யாருன்னா வந்து ஆஃப் ஆகுது அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் இல்லை டயக்னோஸில் போனால் இந்த மாதிரி எரர் என்ன எரர்னு சொல்லிட்டு காட்டுமா. அது சொன்னாங்க, அது பார்த்தேன். அதை வந்துட்டு இதாக இப்போ காட்டிகிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் இந்த இஷ்யூஸ் வரக்கான செய்யுது, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் இது எனக்கு மட்டும்தான் வருது, வேறு யாருக்கும் இல்லைன்றது தான் பெரிய ஷாக்கிங்காக இருக்குது எனக்கு. இப்போ அந்த எரர் வந்தது இல்லையா, அதை வந்து ராப்டிலேருந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். நிறைய வாட்டி வந்துச்சு, மோர் தென் 20 டைம்ஸ் வந்துச்சு. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க நேரில் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதோட ஃபுட்டேஜ் தான் இது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது நம்ம வந்துட்டு ஊரில் வாட்டி நம்ம வண்டி நம்ம மழையை பார்க்குது. ஸோ படம் முடிச்சுட்டு வெளியே வந்தால் சரியான மழை. வண்டி இப்போ ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா, இல்லை ஷாக் அடிக்குமா, எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இப்போ கவர் பண்ணுறோம். ஏன்னா எலக்ட்ரிக் வண்டி மழை மழை, அது ஹெவி மழையில் ஃபுல்லாக நெஞ்சிச்சு. அந்த மாதிரி மழை எவ்வளோ தண்ணிக்கு தெரிதா. ஸோ அதனால் இதுதான் இப்போ ரிவ்யூ. ஃபுல் ரிவ்யூ கேட்டிங்கல்ல, இதுக்கு மேலே ஃபுல் ரிவ்யூ எவனாலும் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஃபஸ்ட்டு ரிமோட் எடுக்கிறோம், பார்த்துக்குங்க. ஆன் பண்ணுறோம். அதிசயமாக ஆன் ஆயிடுச்சுரா. ஓகே, அடுத்தது சார்ஜிங் ஸ்டேஷன், சார்ஜிங் சாக்கெட் செக் பண்ணுறோம். உள்ள தண்ணி போகல, இவ்வளோ மழையும் தண்ணி போகல. சுற்றி பார்த்தா தண்ணியாக வெள்ளமாக இருக்குது. ஆனால் ஓகே, சுற்றி வெள்ளமாக இருந்தாலும் வந்துட்டு வண்டியோட சாக்கெட்டுக்குள்ளே தண்ணி போகலை, அதுவும் சந்தோஷம். அப்புறம் டச்சு பார்த்தீங்கன்னா, டச்சு வந்துட்டு ஒர்க் ஆகுது. மழை டைம்லையும் டச்சு ஒர்க் ஆகிறது ஒரு நல்ல விஷயம். செக் பண்ணிக்கங்க. அடுத்து இந்த நேவிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தா ஸ்பீடு அந்த இதெல்லாம் காட்டும்ல. ஸோ அதெல்லாம் டச்சில் ஒர்க் ஆகுது. அதாவது வண்டி வந்துட்டு லைட்டாக கோளாறு கொடுக்கிறது. சென்சார் எல்லாமே ஆஃபில் இருக்கும் போதும் வந்துட்டு வண்டி வந்து ட்ரைவ் மோடுக்கு போயிடுச்சு. ஸ்டாண்ட் எல்லாமே ஆனில் இருக்கும் போதே 5 மோடு ஆன். ஓகே, அந்த 5 மோடு சொல்கிறேன் இல்லையா. ஸோ அது என்ன 5 இண்டிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட் ஸ்டாண்ட் ஒன்று காட்டும், செகண்ட் வந்து ஏபிஎஸ் காட்டும், தேர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹை பீம் லோ பீம் அதை காட்டும், அப்புறம் மோட்டரோட டெம்பரேச்சர் இண்டிகேஷன்ஸ் காட்டும், என்ன டெம்பரேச்சர் மோட்ரு இருக்குதுன்னு காட்டும். அப்புறம் 5வது வந்துட்டு இக்னிஷன் சுவிட்ச் இருக்குல்ல, அது ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்ற மொத்தம் 5 இது காட்டும் நம்மளுக்கு. தெரிதா. அதாவது வண்டி ஹெவி மழையில் அங்கேருந்து ஓட்டுன்னு வந்தாச்சு. வண்டி ஆனும் ஆகிடுச்சு, நோ இஷ்யூஸ். உள்ளே தண்ணி போகல வெற்றிகரமாக. ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கேன். டிஸ்பிளே இதில் இதுதான், இதை டச் பண்ணும்போது தான் போன வாட்டி வந்துட்டு ஸ்பீடோமீட்டர் ஆன் ஆச்சு. இப்போ வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நேவிகேஷன் போகுது. ஓகே, தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, குறுக்கால வந்துட்டு நம்ம வண்டிலாம் நல்லா தான் இருக்குது தண்ணியில், ஆனால் ஃபோன் தான் வந்து நெஞ்சு போயிடுச்சு. அதனால் வந்துட்டு அங்கங்கே கட் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப வந்துட்டு இன்னொரு தடவை டச்சு ஒர்க் ஆகுது. மழை டைம்லேயும் வந்துட்டு டச்சு ஒர்க் ஆகுது. வண்டியில் எந்த இஷ்யூஸும் இல்லை. உள்ளேயும் தண்ணி பெருசாக போகல, சும்மா டாட்டாக இருக்குல்ல, அந்த அளவுக்கு தான். ஸோ அதுவும் கவர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஏன்னா கவர் ப்ரொடெக்ஷன் தாண்டி தண்ணி உள்ளே போகுமானா அது அதுக்கு தான். உள்ளே இன்னொரு லேயர் இந்த சைடில் கொடுத்துருக்காங்களா, இது வந்து கரெக்டாக அதை போய் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இது ஒன்று. அண்டு இந்த கேப்ஸ் எல்லாம் எதுலேயும் வந்து தண்ணி உள்ளே போகல. இப்போ தான் ஓட்டிகிட்டு வந்தேன். எத்தனை கிலோமீட்டர் வந்தேன்? ஸோ ஒரு 4 கிலோமீட்டர் வச்சுப்போம். 4 கிலோமீட்டர் வந்திருக்கேன். ஸோ அந்த இது அண்டு இதெல்லாம் வந்து குரூப்பில் ஃபோட்டோஸ் வந்திருக்கு, அதெல்லாம் கிளியர் பண்ணுறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இப்போ இதிலே வந்துடும். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம வெளியே போய் பார்க்கணும்ல. கால் வந்துன்னா இங்கே மேலேயே காட்டும். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் ஓகே தான். அது என்ன ஆச்சுன்னா, இந்த ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் இருக்குது, இது இருக்குது. பட் வந்துட்டு இங்கே நான் இந்த நேவிகேஷனை தொடும்போது வண்டி ட்ரைவ் மோடுக்கு ரெடி ஆகிடுச்சு. அது எப்படின்னு தான் தெரில. திரும்ப நான் ட்ரை பண்ணி இப்படி தான் இந்த மாதிரி தான் ரெடி ஆச்சு. இப்போ முறுக்குனா வண்டி போனோம், ஆனால் இக்னிஷன் இருக்கிறதுனால போகல. ஓகே, ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு வரக்கூடாது இல்லை. ஏன்னா நான் சாவியை தொடவே இல்லை, இக்னிஷன் ஆன் பண்ணல, சைட் ஸ்டாண்டு போட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இது மாதிரி வரக்கூடாது இல்லை. இது வந்துட்டு ஏதோ ஒரு கிளிச்சு அப்படின்றத இப்போ தான் நோட் பண்ணுறேன். ஓகே, அது ஒரு டெக்னிக்கல் கிளிச்சு தான். அதெல்லாம் வந்து சாஃப்ட்வேரில் சரியாயிடுன்னு சொல்லிட்டாங்க. நான் ரேப்டிக் கால் பண்ணி கேட்டேன், அது சரியாயிடுன்னு சொல்லிட்டாங்க. பட்டு மழையில் வண்டியோட டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகுது. ஃபுல்லாகவே வந்துட்டு வண்டி ஃபுல்லாக நனைஞ்சிச்சு, கொஞ்சம் கூட கேப் இல்லாமல். அங்கங்கே ஃபுல்லாக சேருது. காஞ்சதுக்கப்புறம் இந்த இடம்லாம் காலி ஆகிடும். அப்புறம் இந்த ரியர் பிரேக் இருக்குல்ல, டிஸ்க்கு,
இது வந்து நல்ல ஹை குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்களா, மெக்கானிக் வச்சு செக் பண்ணேன். அப்போ நல்ல ஹை குவாலிட்டி பிரேக்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு சேறு பட்டுச்சு, நீங்கள் ரொம்ப சேர்த்து வந்து ஓட்டக்கூடாது. அப்படி எதனா பண்ணுறாம வந்து இம்மீடியட்டாக நல்ல தண்ணியை ஊற்றி கழுவணும். உப்பு தண்ணி இல்லை, அழுக்கு தண்ணி இல்லை, நல்ல தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் ஊற்றி அதை வந்துட்டு அந்த மண்ணெலாம் வந்துட்டு போயிடுற மாதிரி பார்த்து கிளியராக கழுவிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு பாஸ் பண்ணிக்கிறேன். இல்லைனா வந்துட்டு அந்த கேலிபர் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடும் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. அப்புறம் இந்த ஹெல்மெட் இருக்குல்ல, இது ஹெட்ஃபாட்ஸ்து, இதுவும் வாட்டர் ப்ரூஃப்னு சொன்னாங்க. இதையும் இப்போ தான் மழையில் செக் பண்ணுறேன். இதுவும் தாங்குது, எரியுது, வேலை செய்தா தெரியுதா. ஏன்னா இப்போது இவ்வளோ தூரத்துக்கு தான் போட்டு ஓட்டிகிட்டு வந்தேன், நல்லா நெஞ்சிச்சு, இதுவும் ஈரமாக தான் இருந்தது. ஸோ இதுவும் ஓகே, நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. என்ன 3000 ரூபாய் ஹெல்மெட், 3500, 4300 அந்த ஹெல்மெட்டோட ரேட்டு. ஆனால் 2500 ரூபாய்க்கும் இதே மாடல் இருக்குது, 1500 ரூபாய்க்கும் இதே மாடல் இருக்குது. ஏன்னா டிஃப்ரென்ஸ் தான் தெரியல. உள்ள ஸ்பீக்கர் மட்டும் வச்சு என்கிட்ட 4500 விற்றுறானுங்க போல். நான் பேசுகிறது அடுத்தவங்களுக்கு தெளிவாக, அவங்க பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது. இதில் பிரச்சனை. இப்போ வண்டியில் சார்ஜும் கனெக்ட் பண்ணியாச்சு, மழை முடிஞ்சு. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் சார்ஜ் மழையில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஷிஃப்ட் மோடில் போடுவோம். நல்லா பார்த்துங்க, டச் நல்லா தெளிவாக தான் ஒர்க் ஆகுது. 33% சார்ஜ் இருக்குது. டைம் என்ன காட்டு, டைம் 5:33. ஸோ இன்னொரு 1/2 hour இருக்கும், ஏறட்டும். அதுக்கப்புறம் ஒரு சில்லற வேலை இருக்குது, அதுக்கு போக வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குதுன்னு காட்டுறேன், எவ்வளோ நிறைய ஏறி இருக்குன்றது அப்புறம் சொல்கிறேன். தேங்க்யூ. சார்ஜும் ஏறுதுப்பா, அதுதான் இப்படி காட்டினேன், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். செம்ம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபான டிஸ்டன்ஸில் வச்சு வண்டிக்கு சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 84% வரைக்கும் வந்திருக்கு. எவ்வளோ சார்ஜிங் டைம் ஆச்சுன்னா, நம்ம 5 சம்திங் போட்டோமா, கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் கிட்ட ஆகிருக்குப்பா. 84% கிட்ட வந்துச்சு. ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்மளோட ஜர்கினை வந்து எடுக்கிறோம். ரெயின் கோட் எடுக்கிறேன். இப்போ தான் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது, வெளியே ஹெவி மழை. இந்த மழையில் வண்டி எடுக்கணுன்னா நான் பாதுகாப்பாக இருக்கணும். அதனால தான் இது எடுக்கிறேன். பார்த்துருவோம் இன்றைக்கி மழையா இல்லை வண்டியா இல்லை நானான்ட்டு. தள்ள விட்டுச்சுன்னா கஷ்டம் இல்லை. இப்போ வண்டி வந்து திரும்ப ரன்னிங்லேயே வந்துட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, திரும்ப கிளியர் ஆகிடுது. இந்த ட்ரையாங்கிள் இண்டிகேஷன் வந்து இல்லை, இந்த மாதிரி எரர் ஆக்டிவில் யாருன்னா வந்து ஆஃப் ஆகுது அப்படின்னா சிஸ்டம் அப்படி இல்லை, டயக்னோஸில் போனால் இந்த மாதிரி எரர் என்ன எரர்னு சொல்லிட்டு காட்டுமா. அது சொன்னாங்க, அது பார்த்தேன். அதை வந்துட்டு இதாக இப்போ காட்டிகிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் இந்த இஷ்யூஸ் வரக்கான செய்யுது, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் இது எனக்கு மட்டும்தான் வருது, வேறு யாருக்கும் இல்லைன்றது தான் பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. எதுக்குடா இந்த வண்டி எடுத்த, நீலாம் ஒரு நாள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவ அப்படின்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு சொன்னாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ணுறோம். சரி, காரணத்தை சொல்லிடுறேன். 65% சார்ஜ் இருக்குது, தெரியுதா இரு ஓரம் தள்ளுறேன் அவனை. இப்போ தெரியுதா, 65% சார்ஜ் இருக்குது. 53 கிலோமீட்டர் ஆல்ரெடி நம்ம ரைட் பண்ணிட்டோம். ஓகே, இது வந்துட்டு நான் எப்பவுமே பவரில் மட்டும் தான் யூஸ் பண்ணி, இன்றைக்கி ஸ்ப்ரிண்ட் அந்தளவுக்கு ஓட்டலை. ஸோ அதனால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. சரி, இப்போ நான் ஃபீல் பண்ணதுக்கான காரணம் சொல்கிறேன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மேலே ஒரு இது ஆட் பண்ணுறேன். அந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா வண்டி ரன்னிங்கில் இருக்கும் போதே ஒரு சென்சார் இது ஒன்று ட்ரிகர் ஆகிட்டு எரர் ஒன்று ஆகுது. ஸோ அது என்னன்னு நம்ம வந்து புரியவே இல்லை. இன்றைக்கி மோர் தென் 20 times அபவ் ஆகிடுச்சு. அதான் பிரச்சனை. ஓகே, நான் ஒரு 5 to 10 times இருக்கும் போதே வந்துட்டு கால் பண்ணி சர்வீஸ் சென்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க வந்துட்டு எங்களுக்கு இன்னொரு வாட்டி இமீடியட்டாக ஆச்சுன்னா ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்தாங்க. அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வண்டி ஆஃபில் இருக்குல்ல, ஸோ இந்த டைமில் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு சாஃப்ட்வேர் அப்படின்றதுல போயிட்டு டயக்னோஸ் கொடுத்தோன்னா அந்த எரர் இருக்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு அந்த எரர் என்னன்னு காட்டும். ஸோ அதான் அவங்க கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். அதை பேஸ் பண்ணி அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து அவங்க சர்வீஸ் டீம்லேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நான் இருக்க இடத்துக்கு. ஓகே, நான் ஒன்றும் வண்டி வந்து எப்போனா டோ பண்ணி அனுப்பி விட்ருங்கப்பா, நீங்கள் எதனா பண்ணி அனுப்பி விட்ருங்க சார், மாட்டிக்கிட்டீங்க, ஓகே பிரச்சனை இல்லை, பட் அனுப்பி விட்ருங்க, நாங்கள் இங்கே வந்து பார்த்து தரோம் அப்படின்னு சொல்லாமல் நான் இருக்க லொக்கேஷனுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லினா ஒரு 2 hours இருக்குன்னு நினைக்கிறேன். 2 hours இருக்குது. ஸோ இந்த டைமுக்கு அவங்க அங்கேருந்து ட்ராவல் பண்ணி இப்போ இங்கே வந்துகிட்டு இருக்காங்க சர்வீஸ் டீம். ஆஃப்டர் சர்வீஸ் ராப்டியை பொறுத்த வரைக்கும் தாறுமாறு எப்போவுமே. ஓகே, இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ண எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், ராப்டி சைட்லேருந்து எனக்கு வந்துட்டு முடியாது, நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதே கிடையாது. எப்போவுமே வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க.
நம்மளே கால் பண்ணலனாலும் அவங்க நம்மளுக்கு கால் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு இப்போ இந்த பிரச்சனையில் வந்துட்டு நான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. ஓகே, ஃபஸ்ட்டு வண்டியை கொஞ்சம் ஆஃப் பண்ணுறோம். ஸ்விட்சஸ் கொஞ்சம் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் திரும்ப அவங்களே கால் பண்ணி, சார் இந்த மாதிரி நான் இவங்கக்கிட்ட பேசிட்டேன், இந்த டீம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க, உங்கள் கம்ப்ளைண்ட்டை பார்க்குறாங்க, அவங்க நேரில் வரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களா கால் பண்ணி நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இம்மீடியட்டாக அந்த ரெஸ்பான்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு கஸ்டமருக்கு என்ன வேணும், வண்டி எடுத்ததுக்கப்புறம் வண்டி ரிப்பேர் ஆகிறது எல்லா வண்டியும் ஆகும், எந்த புது வண்டி எடுத்தாலும் ஆகும். அது இது புது மாடல் எலக்ட்ரிக்கு. இவன் வேறு ஒருத்தன் கையான்னு கத்தினுக்கிறான். சரி, ஓகே, இது ஒரு புது மாடல் நம்ம எடுத்திருக்கோம், இது வந்து இந்தியாவிலே இல்லாத ஒரு மாடலு. அப்படின்றப்போ இந்த மாதிரியான ஒரு வண்டி வந்துட்டு ரோட்டில் ஓடுதுன்னா 1000 பிரச்சனையை தாண்டி தான் இந்த கம்பெனி வந்தாகணும். நான் இந்த கம்பெனிக்கு ஏன் முட்டு கொடுத்து பேசுகிறேன், சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இவங்க கொடுத்து இந்த சப்போர்ட்டுக்கு தான், இந்த ரெஸ்பான்ஸுக்கு தான். இப்போ ரோட்டில் வண்டி வந்து கம்மியாக தான் இருக்குது இந்த வண்டி இது. ஆனால் நான் வந்துட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு வந்து ப்ராஃபிட் முக்கியம், அதனால் நான் வந்துட்டு 10 ஸ்டேட்லேயும் 10 இடத்துலையும் வந்துட்டு இம்மீடியட்டாக வந்து நான் 10 ஷோரூம் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன், ஒரே நேரத்தில் நான் எவ்வளோ வண்டி சேல்ஸ் பண்ணுறேன் அந்த கவுண்ட்டு காட்டுறேன் அப்படின்னு இவங்க சீன் போடாமல், ஃபஸ்ட்டு நாங்கள் வண்டியை ரோல் அவுட் பண்ணுறோம், அது மொத்தமும் சென்னைக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், எங்கள் கம்பெனி இருக்குது அந்த 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் மட்டும்தான் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதுதான் இங்கே பாயிண்ட்டு. அப்போ தான் எங்களால் சர்வீஸ் தர முடியும், அந்த ஒரு விஷயத்தில் கேரண்டீடாக இருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி சொல்கிற வாக்கு காப்பாற்றுறாங்க பாருங்கள். அதுக்காக தான் இந்த கம்பெனி நான் சப்போர்ட் பண்ணுறேன். ராப்டி தாராளமாக எடுக்கலாம். இப்போ இருக்க அந்த கிளிச்சு கூட வந்துட்டு எனக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா, ஸோ அதில் ஏதோ ஒரு இது அஃபெக்ட் ஆகிருக்கு, அது கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. இப்போ அந்த எரர் கோடு நம்ம செகண்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சி இருக்கணும். அப்போ வந்து அந்த எரர் எப்படி பார்த்தீங்க எனக்கு தெரியாது. ஓகே, நானும் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, இப்படி ஒரு எரர் வருதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை. செகண்ட் சர்வீஸ் முடிச்சு கொடுக்கும்போது வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒன்று வருதுன்னு சொன்னால் அது என்னென்னு அவங்களுக்கு தெரில, அந்த கோடு அவங்களுக்கு தெரிஞ்சால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் அந்த பிரச்சனை எனக்கு வரவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 18 days ஆகிடுச்சு செகண்ட் சர்வீஸ் முடிச்சு எடுத்துகிட்டு வந்து. இப்போ நியர்லி நம்ம 6000 கிலோமீட்டர்ஸை தாண்டிட்டோம். ஸோ 6000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஐயோ, ஆஃப் பண்ணிட்டேன்னா 6000 கிலோமீட்டர் வந்து இன்றைக்கி மோஸ்ட்லி நான் ரீச் ஆகிடுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 6000 கிலோமீட்டர்ஸை நம்ம ரீச் பண்ண போனால் 60 கிலோமீட்டர் தான், அதெல்லாம் அசால்ட்டாக ஓட்டிடலாம். ஸோ அப்படின்றப்போ இவ்வளோ இதுலேயும் இந்த கம்பெனிக்கிட்ட எனக்கு பெரிய மைனஸ் எதுவுமே இல்லை. ப்ராடக்ட்ஸில் சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்தது ஓகே தான், அதெல்லாம் வந்துட்டு இம்மீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணி சரி பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு நான் ராப்டியை பாராட்டுறேன்.